2025 ஜனவரி முதல் செப்டம்பர் வரையிலான 9 மாத காலப்பகுதியில் மலேசியாவில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட 2880 சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. இதில் 714 உயிரிழப்புகள் அடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த கோர விபத்துகளில் பல இருக்கை பெல்ட் அணியாததுடன் தொடர்புடையவை என்று அவர் வலியுறுத்தினார். இருக்கை பெல்ட் அணிவது குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக ஓட்டுநர்கள் முன் இருக்கை பயணிகளிடையே இதன் பயன்பாடு 90% வெற்றிகரமாக உயர்ந்துள்ளது. இருப்பினும் பின் இருக்கை பயணிகளிடையே இருக்கை பெல்ட் பயன்பாடு இன்னும் 10% முதல் 15% என்ற மிக குறைந்த அளவிலேயே உள்ளது. இதனிடையே அமைச்சர் லோக் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த கல்வியை தொடர்ந்து வழங்கி ஜேபிஜே காவல்துறையின் மூலம் கடுமையான அமலாக்கத்தை நடைமுறைப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். அத்துடன் பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகளை இலக்காக கொண்ட புதிய விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் தொடங்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த நடவடிக்கைகள் குழந்தைகள் அனைத்து பயணிகளின் சாலை பாதுகாப்பை குறிப்பிடத்தக்க வகையில் மேம்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.